அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவர் மேலே மோகனக்கலையை நம்ம பிரயோகம் பண்ணுற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது மோகனம் அப்படின்னா என்னன்னா, நம்ம மேலே ஆசையையும் கவர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தான் மோகனக்கலை அப்படிங்கிறது. இந்த மோகனக்கலையை நம்ம யார் மேலெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா, இதை எதற்காக பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோகனக்கலையை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு நம்மளை பற்றின சிந்தனைகள் என்ன செய்யும், உருவாக ஆரம்பிக்கும். நம்ம மேலே ஆசை கவர்ச்சி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். இதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா, மனைவி மேலேயோ இல்லை கணவன் மேலேயோ இந்த பிரயோகங்களை அவர் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்கள பற்றின சிந்தனைகள் அவங்க மேலே ஆசைப்படக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கும். சரிங்களா? இதற்காக தான் இந்த மோகன விஷயத்தை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? என்னன்னா ஒரு ஒற்றுமைக்காகத்தான் இந்த விஷயத்தை பயன்படுத்துவாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் வச்சு பூஜைகள் பண்ணி பிரயோக முறைகள்லையும் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு மூலிகை, மோகனத்துக்குன்னு ஒரு மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளை நம்ம மையரைச்சும் அந்த மைய நம்ம நெற்றியில திலகமாக வச்சுட்டு போனோம் அப்படின்னா, பார்க்கக்கூடிய அனைவருமே நம்ம மேலே என்ன செய்வாங்கன்னா ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரயோக முறையை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு பண்ணலாம். வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா, காரியத்தகடு இல்லை அப்படின்னா தங்கத்தகடு, இல்லைன்னா பஞ்சலோகத்தகடு. சரிங்களா? இந்த 3 தகடுகளில் ஏதாவது ஒரு தகடை நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா எடுத்து, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை அந்த தகட்டில் என்ன செஞ்சுக்குங்கன்னா எழுதிக்கிங்க. தகட்டில் எந்திரத்தை எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்துடைய சாப நிவர்த்தி பண்ணி இந்த மந்திரத்துடைய சாப நிவர்த்தி பண்ணி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு என்ன செஞ்சுக்குங்கன்னா, சுத்தி பண்ணுறது அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க, பசும்பாலில் கழுவணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீரில் கழுவணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தனம், இந்த நீரில் அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை விபூதியை வச்சு தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதே பிரம்ம முகூர்த்தத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் பட்டு துணி ஒன்று ஒரு அளவில் எடுத்து தரையில் விரிச்சுக்குங்க. தரையில் விரிச்சிட்டு அந்த எந்திரத்தை அந்த மஞ்சள் துணி மேலே வச்சு முல்லைப்பூவால் அந்த எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா அர்ச்சனை பண்ணணும். சரிங்களா? முல்லைப்பூவை கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு 21 தடவை சொல்லி அந்த எந்திரத்துக்கு அந்த முல்லைப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுருங்க. நீங்கள் யாருக்கு இந்த மோகன விஷயத்தை உங்கள் மேலே நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பெயரை அந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா எழுதிடணும். எழுதிட்டு தான் இந்த எந்திரத்துக்கு நம்ம பூஜை பண்ணணும். சரிங்களா? இப்படி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, படம், அவருடைய தலைமுடி இதெல்லாம் தேவையில்லை, கிடையாது. அவருடைய பேர் இருந்தாலே போதும். எப்பேற்பட்டவங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம மேலே ஆசைப்பட வைக்க முடியும். சரிங்களா? ஆசையை உருவாக்க முடியும். இந்த மாதிரி பூஜை பண்ணி முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். சரிங்களா? அது நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் ஜெபம், ஒரே நாளில் 10,008 உரு கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் எத்தனை நாள் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த மந்திர உரு கொடுக்கணும். சும்மா இரவு நேரத்துலையும் மதிய நேரத்துலையும் கொடுக்கக்கூடாது. எந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மந்திர உரு கொடுத்து அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி நீங்கள் தாயத்தான் அணிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தூங்கும்போது தலைவாணிக்கு கீழே வச்சுக்கிட்டு தூங்கினாலும் சரி, 11 நாளைகளில் அவர் என்ன செய்வார், உங்களை தேடி ஆசைப்பட்டு விரும்பி வருவார். அதே போல்
அந்த விஷயத்தை நீங்கள் ஒருவர் மேலே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் என்ன செய்வாருன்னா உங்களை தேடி உங்கள் மேலே ஆசைப்பட்டு வருவார். சரிங்களா? இது ஒரு மோகனக்கலை. இதை பற்றி மோகனம்ங்கிறத விரிவாக சொல்லலாம். இது ஊடகங்கள்னால இதை என்னால் விரிவாக சொல்ல முடியலை. மோகனம் அப்படின்னா என்னென்னா நம்ம மேலே கவர்ச்சி உருவாக்கக்கூடியது தான். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே பிரிந்து போன கணவர் மனைவிகள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள். இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்துக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைனாலும் இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள். ஒரு சில பேர்கள் காதல் திருமணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களை பற்றின நினப்பு இருக்காமல் கொஞ்சம் அவங்க மேலே அன்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க மேலே இந்த பிரயோக முறையை பண்ணினா உங்கள் மேலே இந்த அன்புங்கிறது அதிகமாகி நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்க மேலே இதை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதே போல் இந்த மோகனத்துக்குன்னு உண்டான ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி. இந்த மூலிகை பற்றின எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். இந்த மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி எடுத்து இந்த மூலிகையை மையாக அரைச்சி மந்திர உரு கொடுத்து இந்த மையை என்ன செஞ்சிடும் நம்மளுடைய நெற்றியில் நம்ம வச்சுட்டு போனோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாருமே நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா ஆசைப்படுவாங்க. நம்ம மேலே ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு மை தான் இந்த மோகன மை. சரிங்களா? இந்த மோகன மையை தான் என்ன செய்வாங்கன்னா இந்த திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறவங்கெல்லாம் சில பேருக்கு திருமணமே அமையாது. சரிங்களா? என்னென்னா அழகு குறைச்சலா என்னங்கிறது தெரியும். திருமணம் அமையாமல் சில பேர்கள் இருக்கும். அவங்களாம் இந்த மையை வச்சுக்கிட்டு போய் போனாங்க அப்படின்னா திருமணத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுபோல் இதுக்கு பண்ணலாம். இந்த மையை ஏகப்பட்ட விஷயத்துக்கு பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மோகன பிரயோக பூஜை யாருக்காவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட பேசிக்கிறலாம். யாரும் தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சந்தேகம் இல்லை உங்களுக்கு பூஜையை பற்றின விஷயங்கள் செய்யணும் விருப்பம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் நான் உங்களை கால் பண்ண சொல்லும்போது பண்ணிக்கிறலாம். சரிங்களா? நான் சும்மா தொடர்ந்து எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். சில பேர்லாம் என்ன செய்வாங்கன்னா உங்கள் ஊர் என்ன சாமி அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் ஃபோன் அடிப்பாங்க. சரிங்களா? சரி, சந்தேகம் கேட்குறது உங்கள் ஊர் என்னன்னு சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சரி ராமநாதபுரம்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா சரி சாமின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால தான் ஒரு கட்டத்துக்கு என்ன செஞ்சுட்டேன்னா சரிப்பா இனிமேல் கால் அட்டன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு சிலவெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க சாமி காலே அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பீங்க. எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஒரு சில பேர்லாம் கால் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சுக்குருவாங்க. சரிங்களா? அதனால் என் நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.